இந்த கொடிய காலத்தில் எப்படி பிழைத்திருப்பது கடினம்தான். ஆனால் பக்தன் சொல்லுகிறான், கேட்போமா? சங்கீதம் 119:77. நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக, உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. இந்த வார்த்தை உங்களை சந்திக்கும் போதே அவருடைய இரக்கங்கள் உங்களுக்கு இருப்பதனால தான், அவருடைய தயவு உங்கள் மேல் இருப்பதனால தான் இந்த அற்புதமான ஆறுதல் நிறைந்த உணர்வுள்ள உயிர்ப்பிக்கிற இந்த தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. ஆக அன்பானவர்களே, நீங்கள் பாக்கியவான்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். யூ ஆர் ரியலி பிளெஸ்ட் பீப்புள். ஆக இந்த இடத்துல சொல்கிறாரு, உங்களுடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. இந்த பூமியில் பல வேதங்கள் வந்திருக்கிறது, ஆனால் அவைகளுக்கு தொடக்கமும் முடிவும் சரியில்லை, அல்லது ஆராய்ந்து பார்த்தால் சங்கடமாக இருக்கும். ஆனால் மனிதனை மனிதனாக காலம் செல்ல செல்ல தேவ மனிதனாய் மாற்றி அவனை நித்திய ராஜ்யத்துக்கு இலவசமாக அழைத்து செல்லுகிற ஒரே பரிசுத்த வேதாமம் இந்த பூமியில் இருக்குமானால் அதுதான் அந்த ஹோலி பைபிள். வேதமே நமக்கு மன மகிழ்ச்சி. நாங்கள் இந்த வார்த்தையில் கவனம் வைப்போம், ஆண்டோடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, உம்முடைய இரக்கங்கள் பெருகட்டும். உம்முடைய தயவினாலும் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் அப்பா. உம்முடைய வார்த்தைக்கு பயப்படுகிற அனுபவத்தை தந்து உம்முடைய வேதமே தங்கள் மனமகிழ்ச்சியை உணர்ந்து உம்முடைய வழியில் உறுதியாக நடக்க அருள்தார். கிருபை பாராட்டும், ஆசீர்வதி. இயேசுவின் மூலமாக வேண்டி மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். மாறாத வேதம், மாறாத சத்தியம் நிறைந்த பரிசுத்த வேதத்தின்படியே நடக்க கர்த்தர் உதவி செய்ய உங்களுக்காக ஜெபிக்கிற உங்கள் அன்பு சகோதரர் மணி ஐயர். God bless you.